ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நக்ஷத்ரா மைல் ஸ்டோன்ஸ். நாங்கள் இன்றைக்கி எங்கே இருக்கோம் சொல்லுங்கள்? ஒசூரில் தான் இருக்கோம். ஒசூருக்கு நாங்கள் எதுக்கு போகணும், எப்படி போகணும், போகிற வழியில் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாங்களா? அதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். ஆல்சோ ஒசூரில் யாரெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்களோ எனக்கு ஒரு ஹாய் கமெண்ட் பண்ணுங்கள். சரி, ஓகே. காலையிலே பொங்கல், சாம்பார், சட்னி என்னோடய ஃபேவரட் பிரேக்ஃபாஸ்ட்டுங்க. சரி, இன்றைக்கெல்லாம் எந்த பிளானுமே இல்லை. ஆஸ் யூஷுவல் தான். தம்பி மட்டும் தான் போகிற மாதிரி பிளானு. நான் தான் ஈவினிங்காக வந்து டேடி கிட்ட கேட்டிருந்தேன், நம்ம போகலாம், நம்ம தம்பியை விட்டு வரலான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தேன். பாப்பாவுக்கு அந்த டாப் போட்டோங்க, அதுக்கு ரொம்ப குத்துற மாதிரி இருந்துச்சு சொல்லிட்டு மாற்றிட்டோம். அவள் தான் அங்கே கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். போகிற வழியிலே வீடியோ காலுங்க, எங்கள் வீட்டுக்காருக்கு எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தார். காமிச்சிட்டு இருந்தேன் சர்ப்ரைசிங்காக. ஆல்சோ யாருக்கெல்லாம் பெங்களூர் ரூட் பிடிக்கும் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அந்த மலைலாம் இருக்கும், காடாக இருக்கும், ஒரு மாதிரி நல்லாயிருக்கும் அந்த இடத்துல. அப்புறம் இங்கே கிருஷ்ணகிரியில் செம்ம டிராஃபிக்ங்க. சேலம் பைபாஸில் அங்கே டிசிஆர் இருக்குல்ல, அந்த சைடு செம்ம டிராஃபிக்கு. கிட்டத்தட்ட ஒரு 1/4 மணி நேரத்துக்கு மேலே தான் அங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். ஈவினிங் 5 o'clock மேலே கிளம்புனால செம்ம டிராஃபிக்குங்க. எல்லாம் ஸ்கூல் பசங்க, பஸ்ஸு எல்லாம் நிறைய போயிட்டு இருந்துச்சு. ஈவினிங் கிளம்புறதுனால ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, வெயில் இல்லாமல் சில் ப்ரீஸில் போகலாங்க, நல்லா இருந்துச்சு. ஒரு இடத்துல டீ குடிக்கலான்னு நின்றோங்க, சூளகிரின்னு நினைக்கிறாங்க. சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டு, செம்ம காற்றுங்க அங்கே. வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடியே சண்டைங்க எங்கள் தம்பி கூட. அப்போல்லாம் ஃபோட்டோக்கு வீடியோக்கெல்லாம் வரல. சரி, இங்கே வந்து எங்கள் அம்மா கன்வின்ஸ் பண்ணாங்க, வீடியோக்காவது நில்லு அப்படின்ட்டு. அதனால ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும். சூப்பராக இருக்குது, செம்ம சில்லு, காற்று அவ்வளோ நல்லா இருக்கீங்க. எங்கே போனாலுமே செம்மையாக காற்று வருதுன்னா எங்கள் அம்மா கேட்டது, என்னம்மா நம்ம வீட்டில் இருக்கனால காற்று வர்றது இல்லையா, இல்லை வெளியே வந்தாலும் இங்கே காற்றா இருக்கா அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இல்லைம்மா இது ஆடி மாதம் அப்படி தான் இருக்கும், செம்ம காற்று ஆடி மாதம், ஆளே தூக்குற மாதிரி ஆடி மாதத்தில் காற்றடிக்கும்னு சொன்னாங்க. அப்படி பேக்கரிக்குள்ளே போயிட்டோங்க. அங்கே பேக்கரியும் இருந்துச்சு, டீ கடையும் இருந்துச்சு. அங்கே என்ன டீன்னு தெரியல எனக்கு. எங்கள் டேடி சொன்னார் தம்மு டீன்னு சொன்னார். அது என்னன்னு எனக்கு புரியல. டீ ஆக்சுவலி நல்லாவே இல்லைங்க, சர்க்கரையும் இல்லை, ஆனால் குவான்டிட்டி மட்டும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டு. அது மட்டும் கொஞ்சம் பரவாயில்ல. இன்னொன்று, எனக்கு மட்டும்தான் அதை ஃபீல் ஆகுதான்னு தெரில, டீ கடையில் டீ கேட்டால் கம்மியாகவே தராங்கங்க. 20 rupees டீன்னா கூட குவான்டிட்டி கம்மியாக இருக்குது, பட் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. பட் இங்கே அவ்வளோ நல்லா இல்லை மாதிரி இருந்துச்சு எனக்கு. சரி, அப்படி தம்பி வந்து போய் வெளியே தங்க போகிறான், நம்மளுக்கு அவனுக்கு ஏதாவது வாங்கி தரணும் அப்படின்ட்டு எதாவது வாங்கிக்கொள்ளான்னு சொல்லிட்டு இருந்தேன். அவன் அவ்வளோவும் வாங்கிக்கல. ஸ்நாக்ஸு சர்க்கரை இல்லை. பார்த்தீங்களா சவுண்டு எவ்வளோ சவுண்டாக இருக்குது. ஃபுல் ஹைவே ப்ளஸ் செம்ம காற்று சவுண்டுனால நம்ம பேசுறது அவ்வளோ கேட்கவே மாட்டேங்குது. எங்கள் அம்மா எப்பவுமே சொல்லிகிட்டே இருப்பாங்க, பாப்பாவை நல்லா ட்ராவல் பண்ணி கூட்டின்னு போயிட்டே இருக்கோம் எங்கே பார்த்தாலும் வெளியே, அவளுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் புதுசாக அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆக்சுவலி ஷீ இஸ் என்ஜாயிங் த ட்ரிப். எப்போவுமே அவள் தான் காரில் வந்தால் ரொம்ப என்ஜாய் பண்ணுறா. எனக்கு என்ன ஒன்று பிடிக்கலன்னா, எங்கள் அம்மா என் பாப்பாவுக்கு வைக்கிற அந்த பொட்டு மட்டும் பிடிக்கலைங்க. நல்லாவே இல்லைங்க அந்த பொட்டு. கேட்டால் திருஷ்டி போடுமா, திருஷ்டிக்காக தான் அதெல்லாம் வைக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் ஐ டோன்ட் லைக் தட் ஒன். அண்ட் யாருக்கெல்லாம் இந்த வேஃபர்ஸ் பிடிக்கும் சொல்லுங்கள். அதுதான் 3 வெரைட்டியாக எடுத்துட்டேங்க. எனக்கு பிடிக்கும் நபாட்டி. நான் ஒரு செல்ஃபி பைத்தியம், ஆஸ்வெல் ஃபோட்டோ பைத்தியம். நிறைய ஃபோட்டோஸாக எடுப்பேன். ஆனால் எப்போ எனக்கு குழந்த பிறந்துச்சோ என் பாப்பாவை தான் எடுக்க ஆரம்பிக்கிறேன். ஆஸ்வெல் என்னோடய அம்மா அப்பா வந்து என் பாப்பாவை வச்சுட்ருக்கனால அவங்கள தான் எடுக்கிறேன். என்னை யாருமே வந்து வீடியோவும் ஃபோட்டோவும் எடுக்க மாட்டேன்றாங்கன்னு ஒரு கஷ்டங்க எனக்கு. நான் கேட்டுட்டு இருந்தேன், இங்கே இப்போது இந்த இடத்துல வந்து கேட்டுட்டு இருந்தேன், எனக்கு வந்து வீடியோ எடுங்க, என்னை ஃபோட்டோ எடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தேன் நான். ஸோ நான் கேட்டதுனால ஃபோட்டோ எடுத்துருக்காங்க பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக என் பொண்ணு போஸ்ட் கொடுத்துருக்காங்க. டீ குடிச்சாச்சு, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டாச்சு. நல்லா இருந்துச்சா மம்மி டீ? எனக்கு நல்லாவே இல்லை டீ. நல்லா இருக்கு. உங்களுக்கு சூடாக இருந்தால் சரி, சூடாக தான் சரி. எனக்கு நல்லாவே இல்லை. வேறு எங்கேயாவது குடிக்க வேண்டியது தான். நல்லாவே இல்லை. கருத்து ஏதாவது பதிவு பண்ணுறீங்களா? எங்கள் இஸ் ஸோ ஷை. ஆக்சுவலி நான் எந்த ஒரு காரியம் பண்ணாலும் எங்கள் வீட்டில் கேட்டேன்னு வச்சுக்கோங்களேன், ஏம்மா இது பண்ணாதம்மா, ஏம்மா இது வேணாம்மா அப்படி தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி அவங்க தான் இது பண்ணலாம், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஒன்று கேட்டாலே நான் என்ன சொல்லுவேன், மா இதெல்லாம் எதுக்குமா தேவை, இது அப்புறம் பண்ணிக்கலாமான்னு சொல்லுவேன். பட் என்னோடய இந்த லைஃப்லேயே எனக்கு 4 பேருமே எஸ்ன்னு சொன்னது இது மட்டும்தாங்க. நான் வீடியோ எடுக்கிறேன், நான் கேமரா எடுக்கிறேன், இந்த மாதிரி நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணதுமே 4 பேருமே தாங்க. எங்கள் தம்பி மட்டும் தான் கொஞ்சம் அக்செப்ட் பண்ணலை. பட் இட்ஸ் ஓகே. இன்னொன்று, உங்களுக்காக கொஞ்சமாவது டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஃபேமிலிக்காகவே, நம்ம அக்காக்காக, நம்ம தங்கச்சிக்காக, நம்ம ஹஸ்பண்ட்காக, நம்ம பசங்களுக்காக, இவங்களுக்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்மளுக்காக என்றைக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் சொல்லுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட செல்ஃப் லவ் வந்து ரொம்ப முக்கியம். ப்ளஸ் உங்களோட செல்ஃப் வந்து உங்களுக்கு ஒரு நாள் தேங்க் பண்ணும் நம்மளுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்காக.
நான் நினச்சேன் நாம் மட்டும்தான் வெளியில் வரோன்னு. வெளியில் வந்து பார்த்தா எவ்வளோ காருங்க, எவ்வளோ பேர் இல்லைம்மா ஜனங்க. இந்த க்யூவில் நிற்கிறவங்க எல்லாம், இந்த டீ கடைகள்லாம் க்யூவில் நிற்கிறாங்க. திருப்பதிக்கு லட்டு வாங்குற மாதிரி க்யூவில் நிற்கிறாங்க. அவ்வளோ பேர். எவ்வளோ பேருங்க. நல்லா இருக்குது. இந்த மாதிரி சாட்டர்டே சண்டே ஆனால் வெளியில் போகிறது எல்லாம் சூப்பராக இருக்குது, ஜாலியாக இருக்குது. பப்ளி கேர்ள்ஸ் அசம்பிளியர். யாருக்கெல்லாம் இந்த ட்ரெஸ்ஸு ஒரு ஃபஸ்ட்டு டைம் எடுத்து போடுவோம், அதுக்கப்புறம் பத்தவே பத்தாது, அந்த மாதிரி கேரக்டர்லாம் சொல்லுங்கள். எனக்கெல்லாம் ஒரு டைம் போட்டால் நெக்ஸ்ட் டைம் போடவே முடியாது, அந்த அளவுக்கு நான் பெருசாகிடுவேன். ஃபார் எக்ஸாம்பிள், சின்ன வயசுலலாம் திவாலிக்கு ஏற்றா பொங்கலுக்கு பத்தாது, பொங்கலுக்கு ஏற்றா நியூ இயர்க்கு பத்தவே பத்தாது, அந்த மாதிரி இருக்கும் எனக்கு என் பாடி. இப்போயும் அப்படி தான் இருக்குது. எந்த ட்ரெஸ்ஸுமே பத்த மாட்டேங்குது. அதே மாதிரி போட்ட ட்ரெஸ்ஸே தான் போடுறது நான். சரி, அப்படியே கொஞ்சம் ரீல்ஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோங்க ஓசூருக்கு. போகிற வழியில் கலர்ஃபுல்லான ஷாப்ஸுங்க. இந்த ஜிஆர்டி ஏவிஆர்லாம் வந்து அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க. நைட் டைமில் சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கே கண்ணுக்கு குளிர்ச்சியாக. ஆனால் ஒசூர் போனப்போ பார்த்தா அவ்வளோ ஒரு மாதிரி யூனிக்காக இருந்துச்சு, ப்ளஸ் க்ளீனாகவும் இருந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்க. அவ்வளோ நல்லா நீட்டாக இருந்துச்சு. தம்பி ஃபர்ஸ்ட்டு வேலை பார்க்குற இடத்துக்கு சுத்தமாக போனதே இல்லை. அதனாலேயே செகண்ட் வேலை பார்க்குறதுக்கு நான் வந்து போய் ஆகணும், எப்படி தான் இருக்குது அவங்க ரூம்மேட்ஸ்லாம் பார்க்கணுன்றதுக்காக நான் அடம் பிடிச்சி கூப்பிட்டு போனாங்க தம்பியை. எல்லாருமே வந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. பரவாயில்ல, அவங்க சீனியர் கூட தான் அவங்க இருக்காங்க. அவன் கல்யாண பொண்ணு அவங்க மாமியார் வீட்டில் விட்டு வரும்போது அழுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு துக்கம் ஆகிடுச்சு. டேடி கேட்டால் எனக்கும் கஷ்டமாக இருக்குமா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் எங்கள் அம்மாலாம் அவ்வளோ ஸ்போர்ட்டிவாக விட்டுட்டாங்க. ஆனால் இவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டோம், இந்த மாதிரி எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சுரா எனக்கும் டேடிக்கோ அப்படின்னு சொன்னான். அவன் சொல்கிறான், நானே நெக்ஸ்ட் டே எப்படி போகிறதுன்னு தெரியல, புதுசாக இருக்குது, நீங்கள் வேறு என்னை கஷ்டப்படுத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். போகும்போது தம்பி ஓட்டிக்கினா அவனுக்கு தெரியும் வழி. எனக்கு வரும்போது டேடி ஓட்டிட்டனால வழியே தெரியாமல் கூகுள் மேப்பில் போட்டு வந்தோம். எப்படியோ சீக்கிரமாக வந்துட்டோம் ஆக்சுவலி. அப்புறம் ஹைவேல வந்து மிக்ஸ் ஆகிட்டோம் நாங்கள். ஈவினிங்னாலே பிடிக்கும், நைட் அதை விட பிடிக்கும். ஏன்னா அந்த ஸ்ட்ரீட் லைட்டு, ஹைவே லைட்டில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அழகாக பாட்டு போட்டுன்னு காமாக பாப்பா வேறு தூங்கிட்டா, நல்லா இருந்துச்சு எங்களுக்கு போகிறதுக்கு. டிஸ்கஷன் பண்ணிகிட்டே போவோம் நான், மம்மி, டேடி எல்லாம். ஃபைனலி கிருஷ்ணகிரி வந்துட்டோம். கிருஷ்ணகிரி வந்தவொடனே பசி வந்துச்சு. ஒரு 9 o'clock 9:30 ஆகிடுச்சு போல். அங்கே வந்து ஒரு தாபாக்கு வந்தோம், சூப்பராக இருந்துச்சு, எம்மியாக. கொஞ்சம் லேட்டாக வந்தால் கூட ஃபுட் கிடச்சிருக்காது போல், மற்றவங்களுக்கெல்லாம் ஃபுட் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்படியும் நாங்கள் கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம். அங்கே போயிட்டு பரோட்டா தான் ஆர்டர் பண்ணோம், பரோட்டா கிடைக்கலன்னு சொல்லிட்டாங்க, இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் சிக்கன் கிரேவி 65 எல்லாம் ஆர்டர் பண்ணோம். சிக்கன் ரைஸும் ஆர்டர் பண்ணோம். ஆக்சுவலி எனக்கு சிக்கன் ரைஸ் பிடிக்காது, சிக்கன் நூடுல்ஸ் தான் பிடிக்கும். இப்போ இதுக்கும் சும்மா ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் பார்த்தா சிக்கன் ரைஸ் பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ சிக்கன் ரைஸ் இனிமேல் சாப்பிட வேண்டியதா அப்படின்ற மாதிரி பிளான் வந்துச்சு எனக்கு இப்போது. ஆனால் செம்ம டாஸ்க்குங்க, பாப்பா வச்சுன்னு என்னால் சாப்பிடவே முடியல. இவங்களும் பசியில் இருந்தாலும் இவங்களும் வச்சுக்க முடியல. நானே வச்சுட்டு ஒரு மணி நேரம் சாப்பிட்டுட்டு இருந்தப்பேன் நான். நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு நைட் 10 o'clock வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.